காலைல எந்திரிச்சிட்டு வெளியே போகிற பிஜு சன் பாத் எடுத்துகிட்டு இருக்கு. எல்லாம் குழந்தைங்கள தான் சன் பாத்துக்கு வெளியே கூட்டிகிட்டு போவாங்க. இது என்னடா புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். சரி நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பருப்பு சாப்பாடு செய்யலான்னு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். குக்கரை வேறு சில்வர் குக்கரை வச்சுப்பிட்டேன். அது பாட்டுக்கு புகையாக அடித்து தள்ளுது. கொஞ்சம் சூடாக அதிகம் பண்ணிட்டேன் போல். அப்புறம் சரி ரெடி பண்ணி மற்றதெல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு வழியாக பருப்பு சோப்பாரும் செஞ்சு முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு என்ன பொரியல் செய்கிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருந்தேன். அப்புறம் ஃப்ரிட்ஜில் பார்க்கும்போது குடமிளகா இருந்துச்சு. சரி குடமிளகாவை பெப்பர் போட்டு கொஞ்சம் சும்மா ஃப்ரை பண்ணிடலாம், டீப் ஃப்ரை மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். இது ஏன் பண்ணுறேன்னா, எங்கள் வீட்டாளுக்கு இன்றைக்கி ரொம்ப ஃபீவராக இருந்துச்சு. அதனால் சரி மூலிகை ரசம்லாம் வச்சு கொடுத்துடலாம் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்துட்டு இருந்தேன். இதோட வீடியோ நான் தனியாக அப்லோட் பண்ணுறேன். அதெல்லாம் முடிச்சுட்டு சரி நம்ம வேறு சாயந்தரம் லாகின் பண்ணுமே, அதுக்குள்ளே நம்ம வேறு எதாவது செஞ்சு முடிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்காக காளான் சூப் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சூடாக வேறு எதாவது குடிக்கணும் தோணிகிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னனால அதுக்கு பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணு.